اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இந்த அகிலத்தை ஆண்டு அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை நோற்றவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இவ்வாறு நாம் நன்மையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நமது நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்று நாம் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நோன்பு வைத்தோம், நோம்பினால் நன்மை ஏற்பட்டது என்றால் அந்த நோம்பினால் ஏற்பட்ட நன்மையை அளிக்கக்கூடிய பெரும் பாவங்கள் என்ன என்பதை நாம் இன்று காண இருக்கின்றோம். அவ்வாறு பெரும் பாவங்களை காண்பதற்கு முன்பாக பெரும்பாவங்களும் சிறுபாவங்களும் வேறுபாடு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சிறுபாவங்களை கூறும் பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்களால் அந்த சிறுபாவங்களை அழித்து விடுவதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைக்கிறார்கள். எவ்வாறு என்றால், நாம் ஜும்மா தினத்திலே வீட்டில் ஒளி செய்தவர்களாக 2 ரக்காத் சுன்னத்துகளை தொழுது நடந்து வரும்பொழுது, பள்ளிக்கு நடந்தே வரணும், அப்படி வந்து அந்த ஜும்மாவில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக தொழுபவர்களாக இருந்தால் ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு தீமை அளிக்கப்பட்டு ஒரு நன்மை நமக்கு நம்மளுடைய கணக்கில் அல்லாஹ் வைத்துக் கொள்வான். அப்பொழுது நமது அந்த தீமைகள் அழிகின்றது. அதேபோல் ஃபஜ்ர் நேர தொழுகையிலும் வீட்டிலிருந்து எந்திரிச்சு நடந்தே வந்து தொழுகும் போது அதன் நன்மை நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி தீமை அழிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு ஜிம்மாவை நன்மை எதிர்பார்த்தவர்களாக தொழுது அந்த ஜிம்மா தினத்திலிருந்து அடுத்த ஜிம்மா தினம் வரை நமக்கு ஒரு பாதுகாப்பும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாவங்கள் எல்லாம் தான் சிறுபாவங்கள். சிறுபாவங்கள் என்ன? ஒருத்தர் சும்மா சீண்டி விட்டுருவோம், ரோட்ல போகும்போது ஒருத்தர் திட்டிடுவோம், சின்ன சின்ன பாவங்கள். இதை வந்து நம்ம அமல்களை கொண்டே இதை அழிக்க முடியும். அந்த அமல்களினாலேயே அந்த பாவங்கள் அழிந்து போகும். ஆனால் பெரும்பாவங்கள், இந்த பெரும்பாவங்களை அழிப்பது எப்படி? நம்மளுடைய செய்யக்கூடிய இந்த அமல்களாலோ நற்காரியங்களாலோ தர்மங்களாலோ இல்ல உதவிகளாலோ இதை அழிக்க முடியுமா என்றால் முடியாது. இதற்கு அல்லாஹ் பெரும்பாவங்களை பட்டியலிடுகிறான். அவ்வாறு பட்டியலிடும் பொழுது முதல் பெரும்பாவமாக எதை கூறுகிறான் என்றால் இணை கற்பித்தல். அதாவது அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளை கொண்டாவது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. கல்லாகவோ மண்ணாகவோ மனிதர்களாகவோ இல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு வஸ்துவாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இந்த பொருளால் இது நடக்கும், இது அல்லாஹ்வால் செய்யப்படக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு சிறு பொருட்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள்களால் செய்ய முடியும் என்பதை இணை வைப்பது. அவ்வாறு நம்பினால் அது பெரும்பாவம். அந்த பாவத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் 4:48 வசனத்தில், தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ் உள்ள பாவங்களை தவிர. அதற்கு கீழே இணை வைக்கிறத தவிர மீது இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறத அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அந்த அல்லாஹ் நாடினால் மன்னிப்பாங்கிறது வந்து இந்த சின்ன சின்ன பாவங்கள் இங்கேயே கழிந்து போறதுல வராது, இந்த லிஸ்ட்ல வராது. பெரும்பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பெரும்பாவங்களை தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா
நான் நாடினால், அதாவது எனக்கு இணை கேட்பதை தவிர நான் நாடினால் இதை மன்னிப்பான் அப்படின்னு. அப்படி வரக்கூடியதுல முதலாக வரக்கூடிய பெரும்பாவம் என்னன்னா விபச்சாரம். இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது கியாமத்தின் நாளின் அடையாளங்கள்ல சொல்லும் பொழுது, அதாவது நன்மையான விஷயங்கள், ஹலாலான விஷயங்கள் கியாமத்தினால் வரக்கூடிய சூழ்நிலையில அது பெரும்பாவம்ங்கிறதே தெரியாது. நன்மைங்கிறது எது, தீமைங்கிறது பிரித்து காண முடியாத அளவுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும். எது நன்மை எது கெட்டதுன்னு தெரியாது. இன்னைக்கு விபச்சாரத்தை பார்த்தோன்னா மலிந்து கிடக்குது. சர்வசாதாரணமா விபச்சாரங்கள் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு போர்டு வச்சிருக்கான். என்ன போர்டு அப்படின்னா, பெண்களில் 40% பேர்களுக்கு எய்ட்ஸ் உள்ளது. 60 பேருக்கு 40 பேருக்கு எய்ட்ஸ் இருக்காமா. எப்படி அப்படின்னா தகாத உறவுகளானதான் இது ஏற்படுது. இது அல்லாஹ் என்ன சொல்றான், பெரும்பாவம் சொல்றான். இந்த பெரும்பாவத்தை அல்லாஹ் நாடினால வழியா இந்த பெரும்பாவம் மன்னிக்கப்படாது. மறுமையில சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு அமல் செஞ்சு எல்லா அமல்களையும் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சிருந்தாலும் இவர் சொர்க்கத்தை அடையணும்னா இந்த பாவம் இல்லாம இருக்கணும். அப்போ இந்த பாவம் பெரும்பாவத்துல வருது. அதே மாதிரி கொலை, ஒரு மனிதரை எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்வது, தன்னிச்சையாக ஒருத்தனை போய் கொலை பண்ணி நம்மளுடைய பொருளை அபகரிக்கிறது, இதையும் அந்த லிஸ்ட்ல வராங்க. அதிகமா நம்மளுடைய மக்கள் மத்தியில இந்த ஒரு கொலைங்கிற அந்த ரொம்ப குறைவா இருக்குது. சூழ்நிலைக்கான வர்றத அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். இது பெரும்பாவத்துல வருது. அதே மாதிரி தற்கொலை, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு இடையில தற்கொலை ஒரு பெரிய மேட்டராவே எடுத்துக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, சர்வசம் தற்கொலை பண்ணிட்டா ஜனாசா தொழில் செய்யக்கூடிய நம்மளுடைய கொள்கை சகோதரர்களே மாற்று கொள்கைகளுடைய சகோதரர்கள் செய்யறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி தற்கொலை செய்பவர்களுடைய ஜனாசாவை தொழுகவே வைக்கல, அனுமதிக்கல. ஏன்னா அவங்க நிரந்தர நரகவாதிகள். அப்படி நரகத்துக்கு விட்டு செல்லக்கூடிய தற்கொலையை செய்யக்கூடாது. அதே மாதிரி சிசுக்கொலை, அதாவது 120 நாட்கள் 120 நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தையை கருவிலே அழைக்கிறது ஒரு கொலை தான். இது பெரும்பாவம். நம்ம சர்வசாதாரணமா கருவாயிருச்சு, எனக்கு பிடிக்கல, ஓகே போய் அழிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம சமுதாயத்துல இருக்குது. ஆனா இது நாளைக்கு மறுமையில எல்லா அமல்கள் இருந்தாலும் அந்த அமல்களை அழிச்சு கொண்டு போய் நம்ம நரகத்தில் சேர்க்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி தீயதை கேட்டல், தீயதை பார்த்தல், அப்புறம் உள்ள ஒரு தீய எண்ணங்களை செய்யறதுக்கு தூண்டி இல்லையா, இதுக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அதை பேச வைப்பானாமா. கண்ணை பேச வைப்பான், செவிய பேச வைப்பான். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய மக்கள் இது சர்வசாதாரணமா இருக்கு. எப்படின்னா, ஒரு நம்ம டிவிகள்லயா இருக்கட்டும், இல்ல வெளிப்பகுதியிலயா இருக்கட்டும், மற்றவர்கள் ஏதாவது ஒரு ஆணை ஒரு பெண் நோக்கு தலையை தாத்திக்குங்கிறாங்க. அது பெண்ணை ஒரு ஆண் பெண்ணை ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை பார்த்தா தலையை தாத்திக்கணும். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணம் நடக்குது. ஆனா அன்னைக்கு நம்ம வாய் சீலிடப்பட்டு நம்மளுடைய இந்த புலன்கள், ஐம்புலன்கள்ல இந்த புலன் வெளியில இருக்கக்கூடிய கண், செவி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் நம்மளுக்கு எதிராக நாளைக்கு சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கிறது. நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் இதை நினைக்கிறதே இல்லை. ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை மீறுறது. நம்ம இதை கொடுத்துட்றேங்க அப்படின்னு ஒரு பொருளை வாங்கியிருப்போம், அந்த பொருளை இந்த நாளுக்கு கொண்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நாளுக்கு கொண்டே கொடுத்துடணும். அப்படி கொடுக்க முடியலன்னா இயலா விளங்குற தகவலையாவது அவங்களுக்கு சொல்லணும். இந்த வாக்குறுதி கொடுக்கறதே அல்லாஹ் பெரும்பாவங்கள் லிஸ்ட்ல வச்சிருக்கான். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லா பெரும்பாலானவருக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கறது ஒரு பெரும் பாவம்ங்கிறதே தெரியாது. வாக்குறுதியை மீறுறது, ஒருத்தருக்கு வாக்குறுதி மீறுறதுங்கிறத நம்ம ரொம்ப கவனத்துல வச்சு நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும். ஏன்னா இது விரிவாக பார்க்கலாம். அந்த வாக்குறுதி மீறுறதுங்கிறத ஒரு நாள் பேசக்கூடிய அளவுக்கு அதுல சேப்டர் இருக்குது. பார்த்தோம்னா இது மேலோட்டமா பாக்குறதுனால நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பள்ளிவாசல்ல தடை விதித்தல். இப்ப எந்த கொள்கையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வர்றதை தடை விதிக்க கூடாது. பள்ளிவாசல்ல எப்படி 1000 கொள்கைகள் இருக்கும். ஆனா அல்லாஹ்வினுடைய ஆலயம் நம்மளுக்கு சொந்தமானது அல்ல. அது இப்ப ஜமாத்துல இருக்கக்கூடிய மத ஜமாத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல்ல போனோம்னா இப்படி தொழுகாதீங்க அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். எப்படி அப்படின்னா, அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் அவன் பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்வர்களை விட பெரும் அநீதி இழைத்தவர்கள் யாருன்னு அல்லாஹ் கூறுறான் குர்ஆன்ல. அது 2:114 வசனத்துல. அதாவது பள்ளிவாசல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்றதுக்கு வர்றாங்கன்னா அவங்க எக்காரணத்தை கொண்டு தடுப்பு. இது பெரும்பாவம்.
இது நம்ம சாதாரணமா தடுக்கிறோம் அப்படின்னு இல்லாம இது பெருவாங்கிறத உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம இந்த செயலை ஈடுபடணும். அப்புறம் சாட்சியத்தை மறைத்தல். ஒரு சாட்சிய இருக்குதுன்னா அந்த சாட்சியை வந்து மறைச்சிடும். ஒருத்தர் கெட்டது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போய் அப்படின்னா இதை இவங்க பண்ணியிருக்காங்கிறத வந்து மறைச்சு அவங்களுக்கு பூசி முடிவு அநீதிக்கு வந்து உடனடியாக இருக்கிறது. அது வந்து நம்மளுடைய பெரும்பாவங்களுடைய லிஸ்ட்ல வருது. அப்புறம் லஞ்சம். இந்த லஞ்சம்ங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு சர்வசாதாரணமா இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா லஞ்சம்ங்கிறது வந்து ஒரு வரைமுறை இல்லாம இருக்கு. அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஒரு பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. இந்த லஞ்சத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா மறுமையில் நரகங்கிறான். லஞ்சத்தை வாங்குறவங்க வந்து மறுமையில் நரகத்தில் புரட்டப்படுவார்கள். இந்த மாதிரி இருக்கிற இந்த லஞ்சத்தை வந்து நம்ம வாங்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்வழியில் ஒருத்தர் வந்து நல்லது செய்யறாங்கன்னா அவங்க இது செய்யாதீங்கன்னு தடுக்க கூடாது. இது பெரும்பாவம். ஒரு நல்லது செய்ய போறாங்க, ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துறாங்க, ஒரு ரத்த தானமோ இல்லாட்டி ஒரு நன்கொடை வளைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இல்ல ஏதோ ஒரு நல்ல காரியமா இருக்கும். அதை போயிட்டு இவன் அந்த லிஸ்ட் இவங்க இந்த லிஸ்ட் இவங்களை இங்க நடத்த விடக்கூடாதுன்னு இப்படி தடுக்கிறது நாளைக்கு மறுமையில பெரும்பாவங்கள்ங்கிற அந்த இதுல வருது. அடுத்தது இன்னைக்கு பெரிய விஷயம், அதாவது சர்வசாதாரண நடத்துக்கு மது. சர்வசாதாரணம் தண்ணி டீ குடிக்கிறதை விட மோசமா போயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட. டீ குடிக்கிறதை விட மோசமா தண்ணி அடிக்கிறதுங்கிறது. தண்ணி அடிக்கிறது பெரும்பாவம், சாதாரண பாவம் பெரும்பாவம் நல்லா சொல்றான். எப்படி அப்படின்னா நாளைக்கு மறுமையில வந்து நம்ம எல்லா அமல்களும் இருந்தாலும் அந்த அமல்கள் எல்லாம் அழிச்சு கொண்டு போய் நரகத்துல தள்ளக்கூடிய ஒரு பெரும்பாவத்துல இந்த மது இருக்குது. அன்றைய சஹாபிகள் வந்து நல்ல வீட்டுல வந்து பீப்பாய்கள்ல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வசனம் இறங்கப்பட்டு இன்றுடன் உங்களுடைய இந்த மது வந்து தடை செய்யப்படுதுன்னு அவங்க ஆரத்துக்கு அன்னைக்கே இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா இந்த மதுங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பொழுதுபோக்குத்தனமா என்னத்தை இருப்பது அல்லாட்ட பாவம் மன்னிப்பு. ஆனா அப்படி அல்ல, அல்லா தன் நாடியோட பாவம் மன்னிப்பான். அல்லாஹ் இஷ்டப்படணும். அதாவது அல்லாஹ் இணை வைப்பு இல்லாம ஒரு ஆள் இருக்கிறாங்க, இணை வைக்கக்கூடிய ஒரு பண்பு இல்ல அவர்கிட்ட, தூய்மையா இருக்கிறாரு, பாவம் பெரும்பாவம் தெரியாம ஏதோ செஞ்சுட்டாருன்னு வைங்க, அது வந்து அல்லாஹ்வுடைய விருப்பப்படுறோம். அல்லாஹ் இவங்க இந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய எனக்கு என்ன விரும்பக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாப்புல நினைச்சா மட்டும்தான் இந்த பாவத்தை மன்னிப்பான். நம்ம செய்யறதெல்லாம் அக்கிரமமா இருந்து கடைசியில இந்த ஒரு மாதிரி பாவத்தையும் செஞ்சு போயினா எப்படி பாவத்தை மன்னிக்க போறான்? அப்ப நம்மளுடைய இந்த ரமலான் மாதத்துல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள். அதே மாதிரி வட்டிங்கிறது நீங்க சர்வசாதாரணம். வட்டி தானே, பேங்க்ல தானே போய் கொடுக்குறாங்க. பேங்க்ல கொடுத்தா என்னங்க அது தப்பு இல்லைங்களா? பேங்க்ல கூட நம்மளா கேட்கிறோம், அவங்களா கொடுக்குறாங்க. வட்டி தானே, அது நம்மளுடைய காசு அல்ல, பிறருடைய காசு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிறருடைய இதை வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அது பெண் உரிமைகள், பெண்களுக்குன்னு நம்ம வீட்லயா இருக்கட்டும் நம்ம பொது இடங்களையா இருக்கும் பெண்ணுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமையை கொடுக்காம தடுக்கிறது அதுவும் பெரும்பாவத்தில் அல்லாஹ் சொல்றான். பெரும்பாவங்கள்ல இதையும் அல்லாஹ் இது வந்து குர்ஆன்ல இருந்து நம்ம தொகுக்கப்பட்டது. இதெல்லாம் இது அத்தனையுமே பெரும்பாவங்கள், இதுக்குள்ள போகாதீங்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்துல நம்ம இவ்வளவு காலத்துல இதுல ஏதாவது ஒரு காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இதை அதாவது இதுல செஞ்சு இது தவறு நம்ம தெரியாதவர்களா இருப்போம். ஆனா ரசூல்லா அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு வந்து இந்த ரமலான் மாதத்தில் அடைந்து ஒருவர் இந்த ரமலானினால் அடைஞ்சு இவர் வந்து நாளைக்கு நட்பேறு பெறவில்லை, நாளைக்கு சொர்க்கத்தை அடையலான்னா இவர் நாசமா போகட்டும்ங்கிறாங்க. இந்த ரமலான் ஒண்ணு வந்து கிடைச்சி இந்த ரமலான்னால இவன் வெற்றி அடையலன்னு வைங்க, இவன் நாசமாகட்டும்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பொருந்தி இந்த ரமலான் மாதத்துல அதே அல்லாஹ்வும் என்ன சொல்றான்னா இந்த ரமலானத்துல பசிச்சு இருந்திருக்கோம், தாவிச்சிருக்கிறோம், இது வந்து பேருக்கு நம்ம உலகத்துக்காகவோ இதுக்காக இருக்கிறது அல்லாஹ் தேவையில்லைங்கிறான். இறை எச்சம் வேணும். இறை எச்சத்தையோட கூடி நம்ம இப்படி இருந்து மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இது மாதிரி தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை போக்கியவர்களாக அந்த நன்மை எதிர்பார்த்தவர்களாக நம்மளுக்கு இது மாதிரி நாளைக்கு ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லாம பெரும் பாவங்கள் இருந்து நம்மளோட விலகி அல்லாஹ்வின் நட்புறையை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் இந்த ஏக கொள்கையை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.